தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அவைக்குழு இன்று மதுரையும் நாளை தேனி மாவட்டமும் 2 நாள் ஆய்வு பயணத்தை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு நாங்கள் மதுரை வந்திருக்கிறோம். மதுரை மாவட்ட ஆட்சியர் உயர் திரு பிரவீன்குமார் IAS அவர்கள் முன்னிலையில் காலை திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகம் கட்டப்பட வேண்டிய இருப்பதை பார்வையிட்டு அந்த பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்வது குறித்து அதிகாரிகளோடு கலந்து ஆலோசனை செய்யப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் திருப்பரங்குன்றத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகம் கட்டுவதற்கும் இங்கே உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகம் கட்டுவதற்கும் இசைவை தெரிவித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகம் பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுமான பணி இன்னும் ஓரிரு வாரங்களில் தொடங்க இருக்கிறது. உசிலம்பட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் கட்டிடம் பொறுத்தவரை இன்றைக்கு பேஸ்மெண்ட் போடப்பட்டிருக்கிறது. இந்த பணி அடுத்த 4 அல்லது 5 மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்துக்கு வருவதற்கான பொது பாதை மக்கள் வந்து சென்றடைவதற்கு சீரமைக்கப்பட வேண்டும், இந்த பாதை செப்பனிட்டப்பட வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இந்த சாலை மேம்படுத்துவதற்காக புதிதாக அமைப்பதற்காக ஏற்கனவே 39 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் இந்த சாலையும் விரைவில் போடப்படும் என்றும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது இந்த குழு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு சம்பந்தப்பட்ட குழு என்பதால் நீங்க சொன்ன அந்த பேருந்து நிலையம் இதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட அமைச்சர்கள் உங்களுக்கு அதை பதில் கொடுப்பாங்க.